இன்றைக்கி வந்து என்னென்னா புதினா சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு புதினா எல்லாம் புதினா போட்டு செய்வாங்க. நான் வந்து என்னென்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது வந்து கொத்தமல்லி ஒரு புதினா வந்து 2 புடி, அதோட கம்மியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புளி. இப்போது இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்ட பிறகு இதுக்கு தாளிப்பு போடணும். இப்போது நம்ம இந்த பேஸ்ட் வந்து நான் அரைச்சிட்டேன். புதினா, கொத்தமல்லி, இது கொஞ்சம் அரைக்கும் போது ஜீரகம் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போது இது தாளிப்புக்கு வந்து வானல் வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதையும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா அதில் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, முந்திரி இதை போட்டுக்கலாம். இப்போது இதோடைய கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போது நம்ம அரைச்ச விழுதை இதில் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே பொன்னிறமாக மாறிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. என் பொண்ணு அதிசயமாக புதினா ரைஸ் செய்ய சொன்னால், அதனால் சரி செய்யலான்ட்டு. இப்போ இந்த விழுதை இதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச விழுதில் போட்டாச்சு. இது நல்லா சுண்டி நம்ம ஊற்றுற எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம புதினா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா வெளியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் போட்டு கிளறிட்ட பிறகு பார்க்கலாம். புதினா சாதத்துக்கு தொக்கு இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட. இப்போ ரைஸ் கிளறிட்டேன். இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷு இது வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம புதினா ரைஸை. மிதுமா வந்து புதினா ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட போறியா? சரி, நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.